Assalamualaikum friends, welcome to Meera's FoodHut. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பக்கோடா. அதுக்கு 1/2 kg சிக்கன் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணது, 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, அப்புறம் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், கிரீன் சில்லி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 tablespoon chilli powder, காயப்பொடி 1/2 tablespoon, 2 tablespoon ginger garlic paste, 1 teaspoon garam masala, 1 tablespoon pepper, 1 tablespoon பெருஞ்சீரக பொடி, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க, சால்ட் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். சிக்கனில் ஃபஸ்ட்டு எல்லா ஐட்டத்தையும் போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் மட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, நிறைய வேண்டாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் சும்மா மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தவாவில் ஆயில் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நிறையாவே ஆயில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஷாலோ ஃப்ரைனா கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். பட் இது டீப்னால கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இப்போ ஒவ்வொரு ஒன்றா எடுத்து போடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் எடுத்து போடுங்க. எந்த ஷேப்லாம் வேணும்னு தேவையில்லை. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டுனா அது சீக்கிரமே அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை போடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கேப் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு சைடு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மாற்றி போட்டுக்கலாம். அப்போ தான் 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஒரு லைட் கோல்டன் கலரில் வர்றது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் மாற்றுங்க. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு 2 சைடுமே. நம்ம இதை எடுத்து தனியாக மாற்றிக்கலாம். நம்ம டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.